சார் சிவபிரியன் சார், இப்போ இந்த நாடாளுமன்ற இந்த ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக பிரேமலதா ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு வச்சிருக்க ஒரு செக்கை பார்க்கலாமா? இல்லை, இது செக்குங்கிறத விட இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், அது வந்து ஒரு உடன்படிக்கையில் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து அன்றைக்கே எழுதி வாங்கியிருக்கணும், அதை அன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம், 25 26ங்கிற ஒரு பிரச்சனையும் அது அப்படி இருக்கு. ஏனென்றால் இப்போ எல்லாரும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எடுத்துக்காட்டையும் ஜி.கே. வாசன் அவர்களுடைய எடுத்துக்காட்டையும் சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா அது வந்து அவங்களோட உடன்படிக்கையிலே இருக்குது. 7 தொகுதிகள் லோக்சபா ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது ஓபிஎஸும் இபிஎஸும் அனௌன்ஸ் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து மருத்துவர் ஐயாவோ அவருடைய மகனும் இருக்கும் பொழுது அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த கமிட்மெண்ட்டை ஏடிஎம்கே ஆனர் பண்ணிட்டாங்க. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் 1 வருடம் கழித்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து பிஜேபியினோட அழுத்தமா இல்லை வந்து ஏடிஎம்கேவே அவருக்கு விரும்பி கொடுத்தாங்களாங்கிறதெல்லாம் தேவையில்லாத விவாதங்கள். இப்போது அதே போன்று திமுக கூட்டணியில் 2019ஆம் ஆண்டு வைகோ அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும் போதே ஒரு லோக்சபா, வைகோவுக்கு ராஜ்யசபா. அது தெளிவாக சொல்லப்பட்டது. மதிமுகவுக்கு அல்ல ராஜ்யசபா சீட்டு, வைகோ அவர்களுக்கு தான். ஏனென்றால் வைகோ அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனை கொடுத்த போது வைகோ அவர்களே சொன்னார், என்ஆர் இளங்கோ அவர்களை வந்து நாமினேஷன் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை வைகோ அவர்களுக்கு 1 வருடத்துக்கு மேல் சிறை தண்டனை விதித்து விட்டால் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் அப்போ கேட்கும்போது எனக்கா மதிமுகவுக்கான்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் தனிப்பட்ட மரியாதையில் கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்போ உடன்படிக்கை இல்லாதப்போ இங்கே சிக்கல் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஏடிஎம்கேக்கு இதில் என்ன பிரச்சனைனா, இதில் 2 ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டரும் ஏடிஎம்கேக்கு இருக்குது. இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வெளிப்படையாக எங்களுக்கு கொடுக்கணும், ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் பார்க்கலாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை வந்து என்னன்னு கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொசிஷனில் ஏடிஎம்கே இருக்குது. ஏன்னா இன்னும் 1 வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்க வேண்டிய, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் தான் இருக்குன்ற நிலையில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா கட்சிகளுமே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இன்டர்னலாகவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது வர்றதே 2 சீட்டு தான். இந்த 2 சீட்லேயும் 1 சீட்டு கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா அப்போ கட்சியில் இருப்பவர்களுக்கு என்ன மரியாதை, அப்போ கட்சியில் இருப்பவங்களுக்கு நீங்கள் எப்போ ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளும் அங்கே எழுகிறது. ஸோ அப்போது ஏடிஎம்கே வந்து 2 பேரையும் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இல்லை, திரு புகழேந்தி சொல்லும் போது தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம், அவங்க யாருமே சீண்டாத போது இவர்கள் தான் வந்தார்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடோன்னு தோணுது. ஏன்னா தேமுதிகவும் பாஜகவோடு பேசி கொண்டு தான் இருந்தார்கள். எல்லா கட்சிகளுமே அப்போ பாஜகவோடு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாமக வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிமுகவோட பேசுகிறாங்க, திங்கட்கிழமை மாலை வந்து நாங்கள் பாஜகவோடு போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேமுதிகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. பாஜக கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால தான் அவங்க ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. ஏடிஎம்கேவும் தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்ததுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்கிறது தான். அங்கே ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது தான். அதற்காக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வருபவர்களெல்லாம் வாக்காளர்கள், தேமுதிகவினுடைய தொண்டர்கள் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடான விஷயந்தான். ஏன்னா அப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டிருந்தாவே அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எழுச்சி இருக்கும். ரசிகர்கள் என்பது வேறு, அவருடைய தொண்டர்கள் என்பது வேறு, அவருக்கு வாக்களிப்பவர்கள் என்பது வேறு. இது எல்லாமே 3ஐயும் நீங்கள் பிரித்து தான் பார்க்கணும். ரைட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.